ஹலோ மக்களே, வெல்கம் டு பேரலாக்ஸ் சினிமாஸ். இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போற படம் இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச துரந்தர் படத்தோட 2வது பாகம் துரந்தர் தி ரிவெஞ்ச். டைரக்டர் ஆதித்யா தர் இயக்கத்துல ரன்வீர் சிங் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க இந்த பிரம்மாண்டமான ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் எப்படி இருக்கு? முந்தைய பாகத்தோட மேஜிக்கை இது தக்க வச்சிருக்கா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கதை என்னன்னா, முதல் பாகம் எங்க முடிஞ்சதோ அங்க இருந்து கரெக்டா இந்த பார்ட் 2 ஆரம்பிக்குது. ரன்வீர் சிங் எப்படி ஒரு சாதாரண பஞ்சாபு பையன்ல இருந்து ராணுவத்துல சேர்ந்து அதுக்கப்புறம் அண்டர் கவர் ஆபரேஷனுக்காக பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி அங்க இருக்கிற அண்டர்வேர்ல்டு டானாக மாறினாரு அப்படிங்கிற அவரோட ஃபிளாஷ்பேக்கை ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற மிகப்பெரிய தீவிரவாத நெட்வொர்க்க ரன்வீர் சிங் எப்படி மொத்தமா அழிச்சு தன்னோட ரிவெஞ்ச் மிஷனை முடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த துரந்தர் 2 படத்தோட கதை. குறிப்பா நிஜத்துல நடந்த பணமதிப்பிழப்பு மாதிரியான பல அரசியல் சம்பவங்களை கதையோட சூப்பரா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட பிளஸ், படத்தோட மிகப்பெரிய தூண் ரன்வீர் சிங் தான். 2 வித்தியாசமான ஷேட்ஸ்ல நடிச்சு மிரட்டி இருக்காரு. நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம்னு சொல்ற அளவுக்கு அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. டைரக்டர் ஆதித்யா தர் பாகிஸ்தான் அண்டர்வேல்டு உலகத்தை ரொம்ப தத்ரூபமா கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. 6 சாப்டர்களாக பிரிக்கப்பட்டிருக்க இந்த படத்துல ஒவ்வொரு சீனும் அவ்வளோ இன்டென்ஸா இருக்கு. அர்ஜுன் ராம்பால், சஞ்சய் தத், மாதவன் மற்றும் ராகேஷ் பேடின்னு எல்லாரும் அவங்க ரோல்ல செம்ம ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் மற்றும் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தியேட்டர்ல எல்லாரையும் சீட் எட்ஜ்ல உட்கார வைக்குது. சாஸ்வத் சச்தேவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆக்ஷன் சீன்களுக்கு எக்ஸ்ட்ரா உயிர் கொடுத்திருக்கு. படத்தோட மைனஸ், படத்தோட மிகப்பெரிய மைனஸ் அதோட நீளம் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 49 நிமிஷம் ஓடுற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சில இடங்கள்ல கொஞ்சம் மெதுவா போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. முதல் பாகத்துல மிரட்டியிருந்த அந்த மெயின் வில்லன் இதுல இல்லாதது ஒரு சின்ன ஏமாற்றம். அர்ஜுன் ராம்பால் மாசா நடிச்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட் வில்லன் அளவுக்கு அந்த பயத்தை கொண்டு வரலையோன்னு தோணுது. படத்துல ரொம்பவே நேரடியான அரசியல் கருத்துக்களும் ஓவர் நேஷனலிசமும் கலந்துருக்கு. இது எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமான்னு சொல்ல முடியாது. ஓவராலா என்ன சொல்ல வரேன்னா, ரன் டைம் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் ரன்வீர் சிங்கோட அசுரத்தனமான நடிப்புக்காகவும் பிரம்மாண்டமான ஆக்ஷன் மற்றும் த்ரில்லிங்கான கிளைமேக்ஸுக்காகவும் இந்த துரந்தர் தி ரிவெஞ்ச் படத்தை தியேட்டர்ல கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இது இந்தியன் சினிமாவில் ஒரு பெஞ்ச் மார்க் படமா இருக்கும். நம்ம சேனல் ரேட்டிங் 4/5. நீங்க துரந்தர் 2 பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye bye.